கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you, உங்களோடும் கூட with you. கர்த்தருடைய கிருபையும் God's grace, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் a presence of the Holy Spirit, எப்போதும் இருக்கிறது. it is always with you. நாம் நினைத்தாலும் மறந்தாலும் Even though we may forget also, அவர் எப்போதும் இருக்கிறார். God is always there நம் வாழ்க்கையிலே in our life. நம்மை விட்டு விலக தேவன் விரும்புவதே கிடையாது. He will never leave us anytime. ஒரே ஒரு வார்த்தை ஒரு முறை சொல்லிவிட்டால், If God said anything one time, மறக்கவோ He will never forget, மாற்றவோ He will never change. அவர் ஒரு மனிதனாய் இல்லாதபடிக்கு He is not a man to do that. அவர் தேவனாய் இருக்கிறார். He is a God. மனிதனாக இயேசு கிறிஸ்துவாய் வந்த போதிலும் கூட Even though He came as a man, as Jesus into the earth, அவர் தேவன். He is God. வானாதி வானம் கொள்ளாதவர். He is a God of heavens. உலகத்தில் நம்மை மீட்கவே To redeem us from the world, இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார். Jesus came as a man into the world. அதனால் So நம் வாழ்க்கையிலே in our life, எந்த விதத்திலையும் in whatever நாம் way, கலங்கி போகாதபடிக்கு we should not get worried. என்னென்ன பிரச்சனை வந்தாலும் Whatever problems we அதை face, சந்திப்போம். be ready to face that அந்த பாதையிலே ஊடுருவி செல்லுவோம். and go through that problem. அதனுடைய முடிவிலே ஒரு மகிமையை பார்ப்போம். At the end, we will see a glory. அப்படியாகத்தான் மகிமைகளை ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவான்களும் வேதத்தில் பார்த்ததாய் பார்க்க முடிகிறது. We can able to see all the godly people have went through this experience. and இவர்கள் seen தான் that glory. சாட்சி. They are the testimony. அநேக புத்தகம் உலகத்தில் இருக்கிறது. Many books have been there in the Bible. மொழி சம்பந்தப்பட்ட, மத சம்பந்தப்பட்ட, தெய்வ சம்பந்தப்பட்ட புத்தகம் எல்லாம் இருக்கிறது. All different kinds of traditional background and religious books are there. அதிலும் கூட அந்த வழிபாட்டில் அனுபவித்த நபர்களுடைய பெயரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Specifically, the one who had done that are also been mentioned. அதே போல் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. As the same way, it is also mentioned அதில் here. அதை நம்புகின்றவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட For the people who are believing on that, அந்த நாட்களில் அவர்கள் சந்தித்ததை இவர்கள் இன்றைக்கு சந்திக்க முடியாது. today, on those people have been faced, today these people are facing. அந்த அனுபவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது முழுமையாக. They can't able to face that experience. ஆனால் நாமோ But we, அன்றைக்கு இருந்தவர்கள் எப்படி சந்தித்தார்களோ on those days, how they faced, அதுபோல் நாமும் சந்திக்கின்றோம். today we are facing. அன்றைக்கு எப்படி அவர்கள் தேவ சமூகத்தில் நன்மையை பெற்றார்களோ, On those days, how they received goodness from God, அதுபோல் நாமும் நன்மை பெறுகிறோம். today we are also receiving this. அதனால் ஊடுருவி செல்லுவோம், So let's go through that. மகிழ்ந்து செல்லுவோம், So let's go on to it. தொடர்ந்து செல்லுவோம், Continually go it. தேவ சமூகத்திலே நெருங்கி செல்லுவோம். Let's go close to the Lord's presence. உண்மையாய் நெருங்கி போகும்போது Truly, when we go near to Lord's presence, நெருக்கமான பாதையிலே in the closed way, தேவன் நெருங்கி வருவதை பார்க்க முடியும். we can able to see God coming close இந்த to வழியிலும் us. கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. எரேமியா புத்தகம் 33 அதிகாரம் 1 வசனம். Jeremiah chapter 33 verse 1. எரேமியா என்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் Moreover, the word of the Lord came unto Jeremiah the second time while he was shut up in the court of the prison, saying. இங்கே நாம் பார்க்கிறோம் எரேமியா Today we can able to see Jeremiah. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. He is a prophet. வேதத்தில் பார்க்கிற பெரிய தீர்க்க புத்தகத்திலே When you look at the Bible, many prophetic book were there. எரேமியாவுடைய புத்தகமும் பெரிய ஒரு புத்தகம். அது Jeremiah book is also a big book. தாயின் கருவிலே எரேமியா ஆண்டவர் தெரிந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. And it has been mentioned in her mother's womb God had known him. உன் வாயிலே என் வார்த்தையை வைப்பேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. God said, in your mouth I will give my words. நீ எதை சொல்வாயோ அதை நான் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said, whatever you say it will come to pass. அத்தனை மகிமையான ஒரு பாத்திரம்தான் இந்த எரேமியா. How much ever honorable person is this Jeremiah? ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? But where he is, இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். and he was shut up in the court of the prison. தீர்க்கதரிசி தான், He is a prophet. தேவனுக்கு பயந்தவன் தான், He is the one who feared God. இன்னும் காவற்சாலையில் தான் இருக்கிறார். Today he was in prison. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே Today in our life தேவனை துதிக்கிறோமே, we are praising God. தேவனை பாடுகிறோமே, We are worshiping Him. ஆலயத்துக்கு செல்கிறோமே, We are going to church. தேவனுக்காக எவ்வளவோ செய்கிறோமே. We are doing many things for இன்னும் God. என் பிரச்சனை தீரவில்லையே. But I didn't have a complete இங்கே freedom in God. எரேமியா எப்படி இருந்தார்? Look at Jeremiah how இன்னும் he is. முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தார் காவலிலே. And he was there in the court of prison. ஆனால் இன்றைக்கு Today
இன்னும் இந்த பிரச்சனைக்கு முடிவில்லையா? there is no answer to the solution. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will turn to joy. உங்களுடைய வாழ்விலே தேவன் அற்புதம் செய்வார். God will do a wonder in இன்னும் your life. எத்தனை காலம் இந்த பிரச்சனை யோசிக்கிறீர்கள்? Thinking how much ever years I'm going ஆனால் to இங்கே accept. அப்படியாக தான் சொல்லப்படுகிறது. In this verse it is being இன்னும் said, காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையிலே till that day he has been kept in prison. தேவ வாயாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன் அல்லவா? He has been used as a mouth of God. வல்லமையான மனுஷன் அல்லவா? He is a powerful இன்னும் man. எதற்கு பிரச்சனை? Why he has a அது problem? போல இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம். Same way you இன்னும் may think, எவ்வளவு காலம் இந்த பாடுகள், till how many years I இன்னும் have to எவ்வளவு face, காலம் இந்த வேதனைகள், till how many years I have to இதற்கு suffer. முடிவில்லையா என்று யோசிக்கலாம். Have it now any solution ஆனால் for that? மூன்றாம் வசனம் சொல்லப்படுகிறது, But when you look at the third verse, என்னை it நோக்கி says, கூப்பிடு, call unto me, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். call unto me and I will answer thee and show thee great and mighty things which thou knowest not. சிறையின் அருகிலே தேவன் இருக்கிறார். In the prison experience, God was with எரேமியா him. தீர்க்கதரிசியா இருந்தபோதும் Even though Jeremiah is a prophet, அநேக ஜனங்கள் சூழ்ந்து வந்தார்கள். many people came near to him. சிறையில் யாரும் இல்லை, There were no one in ஆனால் prison, சிறையிலே தேவன் இருந்தார். but in that prison God was there. அதனால தான் சொல்லு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். That is the reason he said, call நான் unto me, பக்கத்தில் இருக்கிறேன், கூப்பிடு, call me, I am near to you, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து I will answer you நீ அறியாததும் with the things which you உனக்கு not, எட்டாததுமான which great and mighty பெரிய things காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார். I will show unto you. அது போல Like the same இன்னும் way, எத்தனை நாட்கள் பாடுகள் என்று யோசிக்காதீர்கள். don't think how much of a days I'm going to. அறியாத எட்டாத ஒரு பெரிய காரியம் There is a great and mighty things there உங்களுக்காக, for you, எங்களுக்காக, for us, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. for both of us it has been நாம் prepared. தேவ பார்வையில் விசேஷமானவர்கள். We are a special people in God's தேவன் sight. நம்மை நேற்று தெரிந்து கொள்ளவில்லை, God not known yesterday only. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார். At your mother's womb God known you. கலங்க வேண்டாம். So don't get தேவன் discouraged. நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக God is the one who answers our பெரிய prayers காரியம் செய்ய to do great தேவன் things. நோக்கி பார்ப்போம். Look unto God. அன்பின் ஆண்டவரே, Dear God, இன்னும் இந்த பிரச்சனைக்கு முடிவில்லை என்று யோசித்தோம். we think about this problem for the solution. முடிவு வந்துவிட்டது. Answer came. தயவு செய்கிற காலம் வந்துவிட்டது. A favorable season is there. குறித்த நேரம் வந்துவிட்டது. Appointed time is there. நான் அறியாத The thing which thou hast எட்டாத not. A great thing, பெரிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். mighty things I'm going to receive. லிதுருபலபுதுருபயாதியா. Thank you, Lord. காரணம் என் தேவன் பெரியவர். Reason our God அது is நான் greater. பெரிய காரியத்தை So பெற்றுக்கொள்வேன். I will receive great things. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.